வணக்கம். 12th நியூ தமிழ் புக் இயல் 6 விரிவானம் நடிகர் திலகம். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. நடிப்புலகின் சக்கரவர்த்தி என எல்லோராலும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிரளித்து தன் வசனத்தாலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு விடுகின்ற கலைஞர். நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகன். இத்தகைய சிறப்புகளை பெற்று தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலியே சிவாஜி கணேசன் பற்றி அறிவது நடிப்பு கலையை பற்றி அறிவதாகும். இன்று மதியம் மிகச் சரியாக 3 மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளி திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ் கொடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்க பதக்கம். நீங்கள் இப்போது கேட்ட விளம்பரம் 30 வருடங்களுக்கு முன்பு கேரளத்தின் மிக முக்கியமான நகரத்தின் தெருக்களில் ஆட்டோ ரிக்ஷாவின் மேல் தடித்த உச்சஸ்தாயில் முழங்கிய ஒரு இளைஞனின் குரல். ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் வரை ஊர் சுற்றி கொண்டிருந்த அந்த 18 வயது பையனின் பெயர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. 20 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் அரண்மனை போன்ற சிவாஜி கணேசனின் வீட்டிற்குள் அவரோடு ஒன்றாக உணவு அருந்திய போது கேரள நகரின் வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் என் நினைவலைகளில் மிதந்தான். 1986 நான் ருதுபேதம் என்ற திரைப்படத்தின் 50ஆம் நாள் விழாவில்தான் முதலில் அவரை சந்தித்தேன். சிவாஜி கணேசன் தலைமையேற்றிருந்த அந்நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக இருந்தேன். 1995 நண்பர் VPK மேனன் ஒரு படம் எடுக்க தீர்மானித்தார். அதில் முக்கியமான வேடமேற்று நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்மதித்திருந்தார்கள். திரைக்கதை ஜான் பால், ராஜீவ் நாத் தான் படத்தின் இயக்குனர். ஒரு நாள் காலையில் ராஜீவ்நாத் என்னிடம் சொன்னார், இன்னைக்கு சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டிற்கு இரவு விருந்துக்கு நம்மை கூப்பிட்டிருக்கிறார். அன்று மாலை ஜான் பாலும் நானும் ராஜீவ்நாத்துடன் சிவாஜி கணேசனின் வீட்டுக்கு போனோம். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது. மார்லன் பிராண்டோ ஹாலிவுட் நடிகர் கூறியிருக்கிறார். என்னை போல சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல நடிக்க முடியாது. மார்லன் பிராண்டோ ஹாலிவுட் நடிகர். வீடென்றா சொன்னேன், இல்லை, அது ஓர் அரண்மனை. சிற்ப வேலைப்பாடுகள் செய்த மிக பெரிய கதவை தாண்டி உள்ளே நடந்ததும் விசாலமான ஒரு தளம் நம்மை வரவேற்கிறது. அங்கே தங்கத்தால் இழைத்த 2 பெரிய யானை தந்தங்கள் இருந்தன. இடப்புறத்தில் மேலே செல்ல பெரிய மாடி படிகள். வேலைக்காரர் எங்களை மேலே வருமாறு பணித்தார். இயல்பாய் மாடி ஏறிய நான் ஒரு திருப்பத்தில் நடுங்கி போய் கையெடுத்து தலைகுனிந்து வணங்க முற்பட்டேன். அங்கே சுவரில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வேடத்தில் வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசனின் ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்ட படம். அடுத்த திருப்பத்தில் உடைவாள் உருவின நிலையில் சத்ரபதி சிவாஜி வலது பெருவிரலால் மீசை முறுக்கி மந்தகாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜ சோழன் ஒருபுறம் கண்ணாடி அறைக்குள் பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசனின் நடிப்பை பாராட்டி அளித்த செவாலியர் விருதுடன் கூடிய மிக பெரிய வெள்ளை குதிரை. எல்லாம் பார்த்து ரசித்தபடியே நாங்கள் சோஃபாக்களில் அமர்ந்தோம். மாம்பழச்சாறு வந்தது. அதை குடித்து முடித்தபோது மனைவியும் வேலையாட்களும் இருபுறமும் நடந்து வர சாட்சாத் சிவாஜி கணேசன் எங்களை பார்த்து வந்து கொண்டிருந்தார். ஒரே சீராய் அடியெடுத்து வைத்து ஒவ்வொரு பாத அடி வைக்கும் போதும் மறுத்தோல் முன்னோக்கி சாய, தலை நிமிர்ந்து நெஞ்சு விரித்து இசைக்கு அசைப்பது போல கைகள் வீசி பார்வை இமை அசையாது
மெல்ல மெல்ல சிங்க நடை நடந்து வரும் அந்த மகா நடிகனை பார்த்த பொழுது ராஜராஜ சோழனின் வருகையை பார்த்த தமிழ்நாட்டு தெருப்பிள்ளைகளைப் போல நான் துள்ளி எழுந்தேன். அவர் ஒரு ராஜ நடை நடந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார். நானும் ராஜீவ்நாத்தும் அவரின் காலில் விழுந்து வணங்கினோம். வலது கையால் ஆசீர்வாதம் செய்த சிவாஜி கணேசன், உட்காருங்கோ என்றார். நாங்கள் உட்கார்ந்தோம். என்ன ராஜீவ், என்ன சமாச்சாரம், கதை ரெடி ஆயிடுச்சா என்றார். அவர்கள் கதையை பற்றியதும் கதாபாத்திரத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருக்க நான் சிவாஜி கணேசனின் புருவங்களையும் கண்களையும் முக அபிநயங்களையும் உதடுகளையும் கை விரல்களையும் தாளலய அபிநயங்களையும் சலனங்களையும் பார்த்து கொண்டு நிசப்தனாய் அமர்ந்திருந்தேன். ஊழி தாண்டவமாடும் ருத்ரன், கவச குண்டலம் கொடுத்த கர்ணன், காலமேகத்தில் கவிதை ததும்பச் செய்த கவிக்குல குரு காளிதாசன், அமிழ்த தமிழ் மொழியின் உன்னத கவியான பாரதி, தாய் தமிழ் மண்ணின் வீரதீர சந்ததியான வீரபாண்டிய கட்டபொம்மன், சோழ குலோத்துங்க சூரியனான ராஜராஜ சோழன் என சிவாஜி கணேசனின் கதாபாத்திரங்கள் என் மன அடுக்குகளில் மின்னி மறைந்தனர். திரைக்கதை பற்றிய அவர்களின் உரையாடல் முடிந்ததும் ராஜீவ்நாத்திடம் கேட்டார், இந்த பையன் யாரு? நான் ஒரு மலையாள கவிஞன் என்று ராஜீவ்நாத் என்னை அறிமுகப்படுத்தினார். சட்டென என் முன்னால் இரு கைகளையும் கூப்பி அவர் மென்மையாக சொன்னார், கவிஞரா, வணக்கம். எனக்கான மரியாதை அல்ல அது. காவிய கலையிடம் மூத்த திராவிடனுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஆதரவையும் மரியாதையும் தான் அவர் காண்பித்தது என்பதை புரிந்து கொள்ளும் தெளிவு எனக்கு இருந்தது. உள்ளே போகலாம். அவர் எழுந்தார். நாங்கள் பின்தொடர்ந்தோம். எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசர், நடிகர்களான பால் மியூனி, ஓமர் ஷெரீப், ரிச்சர்ட் பிரட்டன், பிரதீப் ராஜ் கபூர் போன்ற உன்னதமான நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சிவாஜி கணேசன் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் காண்பித்தார். அவர் வாழ்வினில் கடந்த சில விஷயங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டார். கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். சின்னையா கணேசன் என்பதுதான் அவர் பெயர். ஆங்கிலேயரால் சிறை சென்ற தனது தந்தையை 9வது வயதில்தான் கணேசன் முதலில் பார்த்தார். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததே இல்லை. 5 வயதாகும் போதே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார். இளம் பருவத்திலேயே தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நாடக நடிகன் என்று பெயரெடுத்தார். அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தார். அதை பார்த்த பெரியார் வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டார். அந்த பெயரே அவருக்கு நிலைத்தும் விட்டது. அந்த காலத்தில் பாலக்காடு, கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற கேரள நகரங்களில் எல்லாம் சிவாஜி கணேசன் நாடகம் நடித்துள்ளார். அவர் பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க முதலில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வருகிறார். பராசக்தியின் வெற்றி அவரை திரைப்படத்துறையின் உச்சாணி கொம்பில் மலரச் செய்து அழகு பார்த்தது. மிகவும் பிஸியான திரைப்பட நடிகனாக இருந்த போதும் 50 வயது வரை சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தி அரங்கங்களில் நடித்தும் வந்தார். அரங்கத்து நடிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய சினிமா நடிப்பு ஒண்ணுமே இல்லை. சரித்திரத்திலும் புராணங்களிலும் வரும் வீர புருஷர்களை தத்ரூபமாய் நடித்து அவர்களை எங்கள் நாட்டின் சாமானியப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுமான மக்களின் இதயத்தில் குடிபுக செய்தேன். இதுதான் இந்த நாட்டிற்கு நான் செய்த கலாச்சார பங்களிப்பு. என் நாடு என்னை ஒரு நாளும் மறக்காது. இப்படி பேசி நிறுத்திய போது 65 ஆண்டுகளாக அபிநய கலையின் அபார சமுத்திரத்தில் கப்பலோட்டிய அந்த தமிழனின் முகத்தில் தெரிந்த ஆத்ம திருப்தியை வர்ணிக்க என்னுடைய எளிய வார்த்தைக்கு சக்தி இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம்தான் சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாற்றியது. ஆனாலும் அவர் கட்டபொம்மன் நாடகம்தான் பிரமாதம், படம் ஒண்ணுமே இல்லை என்றார். பல நாடகங்களில் அதிக வேலையுள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நான் நடித்திருக்கிறேன். ஆனாலும்
இந்த கட்டபொம்மனில் எனக்கு இயற்கையாக எழும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய களைப்பை சிரமத்தை உண்டாக்குகின்றது என்பதை நினைக்க எனக்கு பயமாகவே இருக்கிறது. என்றாலும் எனது குழுவினர்களோடு நாடக நாட்களில் ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலை நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தருகிறது என்ற உண்மை ஒன்றே எனக்கு கிடைக்கும் பெரும் ஆறுதலாகும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகள். ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, தாமரை திருவிருது, பத்ம பூஷன் விருது, தாமரை அணி விருது, செவாலியர் விருது, தாதா சாஹிப் பால்கே விருது. அந்த நாடகத்தின் வசனம் ஏதும் ஞாபகம் இருக்கிறதா? ராஜீவ்நாத் தான் அந்த கேள்வியை கேட்டுவிட்டார். தலை போனாலும் மறக்க முடியுமா? ஒரு வசனம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ராஜீவ்நாத் கேட்ட கேள்வியால் நான் பயந்து போனேன். யாரிடம் இதை கேட்கிறோம் என்று ராஜீவ் இல்லையா? அவரை சிவாஜி கணேசன் கோபித்துக் கொள்வார் என்றே நான் நினைத்தேன். ஆனால் நம்ப முடியாத அந்த அதிசயம் அப்பட்டமாய் நிகழ்ந்தேறியது. சிவாஜி கணேசன் சிறிது நேரம் கண்மூடி கை கூப்பி அமர்ந்திருந்தார். பிறகு மெதுவாக குனிந்து இடது கையால் வேட்டியின் தலைப்பை பிடித்து மெதுவாக நிமிர்ந்து சட்டென விஸ்வரூபம் எடுத்தது போல திரும்பி நின்றார். நாங்கள் மிரண்டு போனோம். உயரம் குறைவான வயதான எங்களிடம் இவ்வளவு நேரம் இயல்பாய் பேசிக்கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அல்ல அது. மனித ஆத்மாவை நடுநடுங்க வைத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அது. சூரியன் அஸ்தமனம் ஆகாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியான ஜாக்சன் துறைக்கு நேராக ஆதி தமிழக வீர புருஷத்தின் சிங்க கர்ஜனை முழங்கியது. நீ ஏறு பிடித்தாயா? களை வெட்டினாயா? கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? நீ என்ன எனக்கு மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே! தமிழக மக்களை சிலிர்த்தலச் செய்த உலக பிரசித்தி பெற்ற அந்த வசனத்தை கொஞ்சமும் மறக்காமல் ஏற்ற இரக்கத்துடன் ஒரே மூச்சில் சொல்லி முடித்து நெற்றியில் வியர்வை வடித்துவிட்டு சிவாஜி கணேசனாய் சுருங்கி சோஃபாவில் திரும்பி வந்து உட்கார்ந்து எங்களை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தார். ஜான்பாலும் ராஜீவ்நாத்தும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். மலையாளத்தில் சரித்திர புராண நாடகங்கள் இல்லையா? சிவாஜி கணேசன் கேட்டபோது ஜான்பாலும் ராஜீவ்நாத்தும் நானும் ஒரு நிமிடம் தலை குனிந்து உட்கார்ந்தோம். ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு CN ஸ்ரீகண்டன் சாகேதம், கஞ்சன சீதா, லங்காலட்சுமி என 3 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ராஜீவ்நாத் சொன்னார். லங்காலட்சுமியில் ராவணனின் வசனம் முழுவதும் பாலன் பார்க்காம சொல்வான். என்னை பார்த்து ஜான்பால் சொன்னார், ராவணனின் 2 வசனத்தை எடுத்து விடுடா பாலா. சிவாஜி சார் கேட்கட்டும். ராஜீவ்நாத் ஆவேசத்தோடு சொன்னார். நான் பதறி போனேன். சிவாஜி கணேசனின் வீட்டிற்கு போய் அவரிடமே நாடக வசனம் சொல்வதா? சும்மா எடுத்து விடுடா. இங்க என்ன பார்க்கிற? ராஜீவ்நாத் மறுபடியும் என்னை தூண்டினார். நான் பதுங்கி பதுங்கி அமர்ந்து பார்த்தேன். சொல்லப்பா, இங்க நாம நண்பர்கள் மட்டும்தானே இருக்கோம், எதுக்கு வெட்கப்படுற? சிவாஜி கணேசன் உற்சாகப்படுத்தினார். வாத்சல்யத்தோடு அதில் எனக்கு தைரியம் வந்தது. எழுந்து நடுப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசனின் காலை தொட்டு வணங்கினேன். அவர் என் தலையில் கை வைத்து வாழ்த்தினார். திருவிளையாடலில் ருத்ர தாண்டவம் ஆடிய சிவாஜி கணேசனை இதயத்தில் தியானித்து சிவபக்தனான ராவணனின் ஆக்ரோஷமான உத்தரவுகளை கீழ்ஸ்தாயில் நான் ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல ராவணன் என்னை ஆகர்ஷித்து ஆவேசப்படுத்தினான். இலங்கையில் போர்க்கொடிகள் பறக்கட்டும், எதிரிகளை தடுக்க ஆயத்தமாகலாம். கோட்டை வாயிலில் மகரட்சன், கிழக்கிலும் மேற்கிலும் சுக சாரணர்கள் நிற்கட்டும், தெற்கில் நிகும்பன் அகம்பானன் முன்னணியில் படை போக ஆரம்பிக்கட்டும், பிரகஸ்தன் படையின் பின்னால் வந்து யுத்த நிலையை கணிக்கட்டும்,
தூம்ராட்சசன் எதிரி படைகளின் பின்னால் இருந்து அழித்து வரட்டும். வலத்தில் மகாபார்ஷவன், இடத்தில் மகோதரன். யானை 1000, ரதம் 1000, குதிரைகள் 2000, காலாட்படை 1 கோடி. ஆ, நானே வெல்வேன். நான் சொல்லி முடித்ததும் தான். ஒரு மாபெரும் நடிகன் என்பதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முதலாய் ஒரு நாடக வசனத்தை கேட்கும் சாதாரண மனிதனைப் போல கை தட்டினார் சிவாஜி கணேசன். என் குரல் நன்றாக இருப்பதாக பாராட்டவும் செய்தார். ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும், ராஜீவ்நாத் சிவாஜியிடம் சொன்னார். என்ன பண்றது, மலையாளம் தெரியாதே, வயசும் ஆயிடுச்சு. ஒரு கதாபாத்திரத்தை இழந்த நடிகனின் நிராசை உதட்டிலும் குரலிலும் படர சிவாஜி கணேசன் சொன்னார். பிறகு அவர் எங்களை விசாலமான சாப்பாட்டு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே அவர் மனைவி கமலா அம்மா பலவிதமான தரமானதொரு விருந்தினை ஏற்பாடு செய்துவிட்டு எங்களுக்காய் காத்திருந்தார். சிவாஜி கணேசனும் எங்களோடு அமர்ந்தார். அவர் மனைவி உணவை எங்களுக்கு பரிமாறினார். திரும்பி வரும்போது வாசல் வரை வந்து அந்த திராவிட தம்பதிகள் எங்களை வழி அனுப்பினார்கள். இரவு வணக்கம் சொல்லி கையசைத்து நிற்கும் சிவாஜி கணேசனையும் அவரின் மனைவியையும் பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே வந்தேன். சீறி பாயும் காரில் உட்கார்ந்திருக்கும் போது என் இதயத்தில் தெருக்களில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையனின் சப்தம். தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ் கொடி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் நூல்வெளி. இப்பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். இவரின் இந்நூலை KV சைலஜா சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். காதை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சருக்கம், சூளாமணி, பாரதம், லம்பகம், சீவக சிந்தாமணி, படலம், கந்தபுராணம், கம்பராமாயணம், காண்டம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். ஸோ இதில் பெரும்பிரிவு உட்பிரிவுகளை பற்றி சொல்கிறாங்க. பாரதியார் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. கவிமணி மருமக்கள் வழி மான்மியம். கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி மகா காவியம். புலவர் குழந்தை ராவண காவியம். வைமு கோதை நாயகி 1901 முதல் 1960 வரை. 5½ வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டும் எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி என்றெல்லாம்
தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வை.மு.கோ. வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் ஆவார். வை.மு. கோதை நாயகி. இவர் ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வை.மு.கோ. அவர்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்கு உரியவர் வை.மு.கோ. அம்மையார். அவருடைய எழுத்தாற்றலுக்கு சான்று. எழுத்தாற்றலுக்கொரு சான்று. என்ன வேடிக்கை! அடிக்கடி பாட்டி உலகானுபவம், உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒண்ணுமே புரியாது. விழித்தேனே. பாட்டி சொல்லிய வசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோகானுபவங்களை உண்டாக்கிவிடும் போலிருக்கிறதே. பாவம், பேசுவது போலவே தன்னுடைய மனத்தின் உள்ளதை கொட்டி அளந்து விட்டாள். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாஷையில் அதன் உண்மை ஸ்வரூபத்தை படம் பிடித்து காட்டிவிட்டாளே என்ன உலக விசித்திரம் என்று கட்டுமீறிய வியப்பில் சித்ரா மூழ்கினாள். தபால் வினோதம் குறுநாவலில் இருந்து. அந்தி இருளார் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன், பிந்தியன் காரிருள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ பாரதிதாசன். திரைத்துறை. ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர். அனிமேஷன் இயங்கு படம். நியூஸ் ரீல் செய்திப்படம். சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். நூலாசிரியர் எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழ் அண்ணல். காப்பிய தமிழ் ரா. காசிராசன். அம்சன் குமார். சினிமா ரசனை. அஜயன் பாலா. உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3. செழியன். உலக சினிமா 1, உலக சினிமா 2. பேசும் படம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். புதுமை பித்தன். நன்றி.